நெக்ஸ்ட்டு பட்டை கிராம் பொடி வச்சுருக்கேன். நான் பட்டையோட பொடி மட்டும் நான் வச்சுருக்கேன். அது சூப்பராக ஸ்மெல் வரும். நம்ம சமைக்கவே வீடே மணக்கும். அதனால் நான் லைட்டாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா குக் ஆகணும். ஒரு ப்ரௌனிஷாக ஆகட்டும் வெங்காயம். வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட்டுறாங்க, சாப்பிட நல்லா இருக்காது. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நான் வந்து இந்த பட்டையோட பொடி சேர்த்தேன் இல்லையா, அது வந்து நல்ல ஸ்மெல் வருது. குக்காகவே வீடே மணக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கனவாக்கு வந்து வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி குத்தும் நெஞ்சில். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஒன்றும் செய்யாது. எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு இல்லை, சில பேருக்கு அப்படி ஒத்துக்காது. அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் மசாலா உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, சிக்கன் மசாலா உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, ரெண்டு ஏதாச்சும் ஒரு மசாலா சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். 2 மசாலாவுமே கனவாக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். மிளகா நான் சேர்க்கல, சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு பதிலாக. இப்போ நல்லா மசாலா எல்லாம் சேரட்டும். இப்போ கிரேவி பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி கலந்துடாதீங்க. ஏன்னா கனவால தண்ணி நிறைய வரும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலும் நிறைய தண்ணி ஆயிரும். ஆனால் ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும்னால லைட்டாக அந்த மசாலாலாம் ஜாயின் ஆகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். தயவுசெய்து தண்ணி மட்டும் நிறைய ஊற்றாதீங்க. அப்போ குழம்பு மாதிரி ஆயிரும். கிரேவிக்கு நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். அப்புறம் நம்ம மல்லி புதினா போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த கனவா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு தேவையான உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கனவா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னே அது ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைங்க. அப்பயே நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பனாகவே வேக வச்சுக்கோங்க. ஓப்பனாக மூடி போடாமலே நீங்கள் வேக வைங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் கனவா. அவ்வளோதான், நமக்கு அவ்வளோ ரெடி. நீங்கள் சேவ் பண்ணால் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சாப்பாடோட கலந்து சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் தான் நான் வந்து மூடி போட்டு முன்னாலே இவ்வளோ தண்ணி வந்துருச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் மூடி போட்டு போயிடாதீங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. வேகலைன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும். அவ்வளோதான், நமக்கு கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.